அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமயம் செம்பட்டியில் நடத்தும் தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலை நீடிக்க விரும்பல, உங்களை எந்திரமா மாற்ற விரும்புகிறார். நீ மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதறுக்கோப்பாக்கவும் உன்னை எந்திரமா மாற்ற விரும்புறேன்னு சொல்றார் சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். நித்திய கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னிடத்துல மனம் திரும்பு, நான் உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 94000449 94428000449. பயப்படாதே, நான் இருக்கின்றேன். பயப்படாதே, பயப்படாதே, நான் இருக்கின்றேன். உலகம் முடியும் காலம் வரை உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதே, பயப்படாதே, நான் இருக்கின்றேன். போகும் இடமெல்லாம் உன்னோடு தடையை மாற்றி முன் செல்வேனார். போகும் இடமெல்லாம் உன்னோடு தடையை மாற்றி முன் செல்வேனார். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், யுத்தம் செய்பவர் நான். பயப்படாதே, பயப்படாதே, நான் இருக்கின்றேன். மலைகள் பெயர்ந்து போனாலும் குன்றும் அசைந்து மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும் குன்றும் அசைந்து மாறினாலும், தாய்தன் பிள்ளையை மறந்து விடினும், தாய்தன் பிள்ளையை மறந்து விடினும், எந்த நண்பு மாறாதே. பயப்படாதே, பயப்படாதே, நான் இருக்கின்றேன். துன்ப துயர வேதனையில், நோய்கள் கண்ணீர் நேரங்களில், துன்ப துயர வேதனையில், நோய்கள் கண்ணீர் நேரங்களில், நானே உன்னை தேற்ற
நானே உன்னை தேற்றும் தேவன் என்றும் வாழ்கின்றே. பயப்படாதே பயப்படாதே நான் இருக்கின்றே. பயப்படாதே பயப்படாதே நான் இருக்கின்றே. உலகம் முடியும் காலம் வரை உன்னோடு இருக்கின்றே. பயப்படாதே பயப்படாதே நான் இருக்கின்றே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று இங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அப்படி சிந்தித்து பார்க்காவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே நிலை நிற்பீர்கள் என்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை உணர்த்துவிக்கும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நாம் வந்துவிட்டோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மகிமையான காரியங்களை நமக்கு செய்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து மனநிறைவோடு கூட ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்தார் என்று யோசித்து சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றியையும் மகிமையையும் நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நாட்களில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். அஸ்தரோத்தையும் பாகாலையும் தொழுது கொண்டு ஆண்டவரை மறந்தே விட்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் தங்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தையும் கேட்டுக்கொண்டார்கள். இது நிமித்தமாக ஆண்டவருடைய இருதயம் துக்கம் அடைந்தது. அவர்கள் கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் ராஜா எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களே என்று சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த ஜனங்களுக்கு உணர்த்துகிறதை நாம் இந்த வேத அதிகாரங்களில் பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சத்துருக்கள் தங்களை சூழ்ந்திருக்கிற அந்த நிலைமைகள் வழியாக அவர்கள் கடந்து போக நேரிட்டது. அப்போதுதான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பரவாயில்லை, நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் செய்து விட்டீர்கள், உண்மைதான். ஆனால் இப்பொழுது முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்தில் திரும்பி உங்களை உண்மையாய் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நீங்கள் உண்மையாய் சேவிக்க வேண்டும். பாகால்களையும் அஸ்தரோத்தையும் நாங்கள் விட்டுவிடுகிறோம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற ஒரு பாவத்தையும் நாங்கள் சேர்த்து கொண்டோம் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்வதெல்லாம் நல்லது. ஆனால் இப்பொழுது உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பி உண்மையாய் அவர்களே ஆண்டவரை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையையும் அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு விதமான மகிமையான காரியங்களை செய்தார் என்று நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்கு நாமும் நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக, மகிமையை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடந்த நாட்களில் பாருங்கள், கடந்த வருடத்தின் நாட்களெல்லாம் நாம் யோசித்து பார்த்தால் எத்தனையோ சமயத்தில் ஆண்டவரை விட்டுவிட்டு விலகி அவரை மறந்து நாமவே ஓடி அல்லது எங்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுடைய ஆளுகை, மற்றவைகளுடைய ஆளுகைகளுக்கு நாம் இடம் கொடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொன்னது போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பரவாயில்லை, விலகி போகாதிருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் செய்து விட்டீர்கள், தவறிவிட்டீர்கள், விலகிவிட்டீர்கள், மற்றவைகளை பின்பற்றி போனீர்கள். ஆனால் இப்பொழுது முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பி, என்னிடத்தில் திரும்பி உண்மையாய் நீங்கள் என்னை சேவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான அர்ப்பணிப்போடு
ஆண்டவரை முழு இருதயத்தோடு சேவிக்க நம்மை ஒப்பு கொடுத்து, வல்லமையானவர் மகத்துவமான காரியங்களை செய்ததையெல்லாம் யோசித்து நன்றியும் மகிமையும் செலுத்தி இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நாம் அர்ப்பணிப்போமானால், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பது உண்மை. மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று அவர்கள் யோசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினதையும் கனப்படுத்தினதையும் நாம் வாசிக்கிறோம். இதுவரை எந்த மனிதரிடத்திலையுமே செய்யப்படாத ஒரு மகிமையான காரியத்தை வல்லமையுடையவர் மகிமையான காரியத்தை எனக்கு செய்தார் என்று யோசித்து சிந்தித்து மரியாள் தேவனை மகிமைப்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை விதமான ஆபத்துகள், எத்தனை விதமான தீங்குகள், எத்தனை விதமான நிந்தனைகள், பற்றாக்குறைகள், கவலைகள், கண்ணீர்கள், எத்தனை சோதனைகள் வழியாய் நாம் கடந்து வந்தோம். அவைகளிலெல்லாம் ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால், அவர் மாத்திரம் நம்மோடு இருந்து நம்மை தப்புவிக்காமல் இருந்திருந்தால், நாம் என்றைக்கோ மரித்து போயிருந்திருப்போம், அழிந்து போயிருந்திருப்போம். இந்த மகிமையான காரியங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றியும் மகிமையும் செலுத்தி ஆண்டவரை உயர்த்துவதற்காக எஞ்சியிருக்கிற இந்த சில நாட்களை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து, நம்மையும் ஆண்டவர் கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய வருமானத்தில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் நீர் மாத்திரமே மகிமையான காரியங்களை செய்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நம்மை இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம். வல்லமையான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை, எத்தனை மகத்துவமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீர் செய்தீர் என்று ஒவ்வொன்றாக நாங்கள் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் ஆண்டவரே அவைகளுக்காக நன்றியும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ தரம் உம்மை விட்டு விலகி, உம்மை மறந்து, உம்மை சேவிக்காமல் உண்மையற்றவர்களாக, ஆண்டவரே நேர்மையாய் உம்மை பின்பற்றாமல் ஆண்டவரே வழி விலகி போனவர்களாக நாங்கள் காணப்பட்டிருந்தாலும், கர்த்தராகிய தேவன் எங்களை மன்னித்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தி, தீமைகளை எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி, அந்த தீங்குகளை எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் எத்தனையோ உண்மையற்ற சூழ்நிலையில் கடந்து போன போது அதற்கு ஏற்ற தண்டனை நீர் தந்திருந்தால் நாங்கள் இல்லாமல் போயிருந்திருப்போம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தின எல்லா தயவுக்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்மை விட்டு விலகி, உம்மை மறந்து, உம்மை தேடாமல், உம்மை தொழுது கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த நேரங்கள், வாழ்ந்த வருஷங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு கிருபையாய் மன்னித்து மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்து எங்களை வழி நடத்தின தயவை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலங்களாகவே போகட்டும். இனி நீங்கள் உண்மையாய் கர்த்தரை சேவியுங்கள். அவர் உங்களிடத்தில் எத்தனை மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆலோசனையை கேட்டு இனிவரும் நாட்களிலாவது ஆண்டவரை உண்மையாய் உம்மை சேவிக்கவும், ஆண்டவரை மகிமையான காரியங்களை சிந்தித்து கொண்டு நடந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்து எங்களை காத்து கொள்ளும்படி வழி நடத்தும்படி உமது கிருபையின் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.